Good morning, students. Today we are going to learn a second unit supplementary, A Shot in the Dark. It was written by Saki. அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஹெச் மன்ரோ, ஹெக்டர் ஹியூ மன்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கி என்ற பேரில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. Okay, it is an amusing story that describes how a man who considers himself very smart and observant finds that he had mistaken the genuine plea of a stranded youth. It is an amusing story. It is a wonderful story. It describes a man. ஒரு மனிதனை வர்ணிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் டிஸ்கிரைப் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா, இட் டிஸ்கிரைப் ஹவ் அ மேன் ஹூ கன்சிடர் ஹிம்செல்ஃப் அ வெரி ஸ்மார்ட். தன்னை ஒரு புத்திசாலி, ஒரு ஸ்மார்ட்டான மனிதன் சொல்லிட்டு ஒருத்தன் நிரூபிக்கிறதுக்காக ஒரு சின்ன பையனோட ரிக்வெஸ்ட்டை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி எண்ணிட்டாரு, வேறு மாதிரி புரிஞ்சிக்கினாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிலிப்ஸ் லெதர்பாய். ஹீ இஸ் அ மேன் ஹூ ஆஸ்பயர்ஸ் டு பிகம் அ பொலிட்டிஷியன். ஒரு அரசியல்வாதியாக ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் சால்பஞ்சாகோ, எ ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி ஆஃப் ஹை ரேங்க். நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணி, பணக்கார ஒரு பெண்மணின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் சால்பஞ்சாகோ. நெக்ஸ்ட்டு வந்து பர்ட்டி, சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பஞ்சாகோ. பர்ட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்பஞ்சாகோட மகன். நெக்ஸ்ட் ஒன் கிளாட் பீப்புள் கேசி. ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்லெதர்பாய். கிளாட் பீப்புள் கேசி யாருன்னு கேட்டோம்னா ஸ்லெதர்பாயோட ஃப்ரெண்ட். நவ் வி ஆர் getting into the story. Philip Slitherby settled himself down in an almost empty railway carriage with a pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. He was bound for Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Salpanjago. Honorio Salpanjago was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Saxshire. The country of Saxshire, or at any rate the eastern division of it, was of immediate personal interest to Philip Slitherby. Okay, what happened? No, Philip Slitherby என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டு இருக்கிற ஒரு ட்ரெயினில் எங்கே எம்டி சீட் இருக்கோ அங்கே என்ன பண்ணுறாரு, போய் உட்கார. அங்கே உட்கார்ந்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு யாத்திரை போகிற மாதிரியான ஒரு பெரிய சந்தோஷம், பில்கிரிமேஜுக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இவருக்கு ஒரு பொலிட்டிஷியனாக ஆகணும், ஒரு பெரிய அரசியல்வாதியாக ஆகணுன்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை இவர் மனதில் இருந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாரு. பட் ஆனால் அந்த இடத்துல இப்போ ரீஎலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி வந்தால் அங்கே இருக்கிறவங்க அடுத்த பெரிய மனிதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனிதனை தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல சாக்ஷயரில் இருக்கக்கூடிய ஒரு ரிச் லேடி, அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் சால்பஞ்சாகோ. அவங்க வந்து பெரிய ஹை ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ரிச் லேடி, இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி. அவங்க மனசு வச்சா கண்டிப்பாக முடியாதுன்ற விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கக்கூடிய பிரில் மேனர் அப்படின்ற பிளேஸ்க்கு இவர் போக சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு, பயணிக்கிறார். ஏன்னா இவருடைய ஆசை நிறைவேறும்ன்ற ஒரு 100% கான்ஃபிடென்ட்டோட இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. It was held for the government in the present parliament by a gentleman who did not intend to seek re-election, and Slitherby was under serious consideration by the party managers as his possible successors. Re-election நடந்தால் அடுத்த பொசிஷனில் ஸ்லெதர்பாய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே கன்சிடர் பண்ணுறாங்க. With the luck, the site might be held. The Salpanjago influence was not an item which could be left out of consideration, and the political aspirant had been delighted at meeting Honorio at a small and friendly luncheon party. Still more gratified when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. இந்த நேரத்தில் தான், இந்த சூழ்நிலையில் தான் இவருக்கு வந்து ஒரு சந்திப்பு கிடைச்சது. யார் கூட அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் சால்பஞ்சாகோட ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பார்ட்டியில் லஞ்ச் சாப்பிடக்கூடிய ஒரு சந்திப்பு நேரிட்டது. அந்த சந்திப்பில் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி
ஃப்ரைடே டு டியூஸ்டே வரையும் நீங்கள் என்னுடைய கண்ட்ரி சைடு என்னுடைய கிராமத்துக்கு வாங்க, என்னுடைய பேலஸ்க்கு வாங்க, அங்கே பிரில் மேனரில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. He was obviously on approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. If he failed to find favors in her eyes, well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ், இப்போ அவங்களோட தயவு உனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீ பொலிட்டிஷியனாக ஆகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அவங்களுடைய கண்களில் உன் தயவு கிடைக்கலன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, நீ மற்றபடி ஆகிறது கூட என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், தடைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதை யோசிச்சுட்டே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்கார். Among the passengers dotted about the platform awaiting their respective trains, Sletherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. அவர் உட்காந்து கொண்டு இருக்கிற போது அந்த வழியாக வந்து வெளியே நடந்து போயிட்டுருக்க அவரோட கிளப் மெம்பர்ஸில் ஒரு ஆள், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். அவர் பார்க்குறாரு, அவரை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஜன்னல் ஓரத்தில் பேச ஆரம்பிக்கிறார். Oh, you was staying with Mrs. Salpanjago for the weekend, or you? I expect you have a good time. She has the reputation of being an excellent hostess. She'll be useful to you too if that parliamentary project. Hello, you are off. Goodbye. ஓகே, அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் சால்பஞ்சாகோட பிரில் மேனருக்கு போகிறீங்கல்ல இந்த வீக்கெண்ட் அங்கே கழிக்கிறதுக்கு. சால்பஞ்சாகோ வந்து விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல பயங்கரமானவங்க, ரொம்ப அருமையாக உபசரிப்பாங்க, உங்களுடைய வெல்கமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ கண்டிப்பாக அங்கே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே போய் வர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு கடந்து போகிறார். Sletherby waved goodbye to his friend, pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. He had scarcely glanced at a couple of pages, however, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage. His travelling companion was a young man of about 22, with dark hair, fresh complexion, and the blend of smartness and disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. ஓகே, ஸ்லெதர்பாய் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு அவர் மடி மேலே இருக்கக்கூடிய மேகசின்ஸ், பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அதில் அவருடைய அட்டென்ஷனை திருப்புறார், படிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் ஒரு 2 பேஜ் திருப்புறதுக்குள்ளே அவர் எதிரில் வேறு ஒரு பயணி வந்து உட்காடுறாங்க, பேசஞ்சர் வந்து உட்காராங்க. பார்க்குறதுக்கு எப்படி அது வந்து அவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்படி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ வெரி யங் மேன். ஹி வாஸ் அ யங் மேன். ரொம்ப ஒரு 20-22 வயசு தான் இருக்கும். நல்ல டார்க் ஹேர் அவருக்கு இருக்குது, டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்குது, ரொம்ப கலராக காம்ப்ளெக்ஷன், ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷனாக இருக்கிறாரு. எங்கேயோ ஹாலிடேக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுது இவருக்கு தோணுது. He was engaged in searching furiously and ineffectively for some elusive or non-existent object. From time to time, he dug a 6-penny bit out of a waistcoat pocket and stared at it ruefully, then recommenced the futile searching operations. A cigarette case, matchbox, latchkey, silver pencil key, and railway ticket were turned out onto the seat beside him, but none of these articles seemed to afford him satisfaction. He cursed again, rather louder than before. The vigorous pantomime did not draw forth any remark from Sletherby, who resumed his scrutiny of the magazine. What happened? No, இவர் பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், எதையோ தேடுற மாதிரி இருக்குது. இங்கே பேக்கெட்டில் தேடுறான், பேக்கில் தேடுறான், சர்ச் பண்ணுறான். பேக்கெட்லேருந்து ஒவ்வொரு பைசாவாக எடுத்து வைக்கிறான். அப்படி எடுக்க வைப்போ அவன் வந்து 6 pennies மட்டும், 6 நாணயங்களை மட்டும் என்ன பண்ணுறான், கையிலேருந்து எடுத்து வைக்கிறான். அவனோட பேக்கெட்டில் சிகரெட் கேஸு, மேட்ச் பாக்ஸு, சில்வர் பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். எதையோ தேடுற மாதிரி இருக்குது. அப்புறம் அவனே திட்டிக்கிட்டு திருப்பி ஏதோ தேடிட்டே இருக்கான். இவர் என்ன பண்ணார், மேகசினே பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்ருக்கார். I say, exclaimed a young voice presently, didn't I hear you say you were going down to stay with Mrs. Salpanjago at Brill Manor? What a coincidence, my mater. You know, I am coming on there on Monday evening, so we shall meet
I am quite a stranger, haven't seen the matter for 6 months at least. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ சே எக்ஸ்கிளைம்டு ஏ யங் மேன். அப்போ தான் அவருக்கு ஒரு குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு பார்க்குறாரு. அந்த சின்ன பையன் கேட்குறான், நீங்கள் சால்பஞ்சோக்கு பிரில் மேனருக்கு போக போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்கிறப்போ ஆமான்னு சொன்னோடனே உடனே அந்த பையன் சொல்கிறான், வாட் அ கோஇன்சிடென்ஸ், நானும் ஒன்றும் விஷயம் இல்லை, என்னுடைய அம்மா தான் மிஸ்ஸஸ் சால்பஞ்சாகும், நான் அங்கே மண்டே வந்துடுவேன். நான் வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு என்னுடைய வீட்டிலேருந்து வந்து. நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படகோட்டியாக நான் வெளியே வந்தேன். ஃபிஷ்ஷிங்காக இந்த வெக்கேஷனை ஃபிஷ்ஷிங் மூலமாக கழிக்கிறதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களுடைய 2வது மகன், என்னுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன கேட்குறாரு, உடனே அவர் என்ன சொல்கிறாரு, யூ ஹாவ் லாஸ் சம்திங் ஹேவன்ட் யூ செட் ஸ்லெதர்பாய், எதையாவது தொலைத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. அப்படி கேட்குறப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Not exactly, but left behind, which is almost as bad, just as inconvenient anyway. I have come away without my sovereign purse with 4 quid in it. All my worldly wealth for the moment. It was in my pocket, all right, just before I was starting, and then I wanted to seal a letter, and the sovereign purse happens to have my crest on it. So I wiped it out to stamp the seal with, and like a double-distilled idiot, I must have left it on the table. I had some silver loose in my pocket, but after I would paid for a taxi and my ticket, I would only got this 4 little 6 pence left. I am stopping at a little country inn near Brontway for 3 days fishing. Not a soul knows me there, and my weekend bill and tips and cab to and from the station and my ticket on to Brill, that will mount up to 2 or 3 quid. Won't it? If you wouldn't mind lending me £2.10 or 3 for preference, I shall be awfully obliged. It will pull me out of no end of a hole. What happened? No, என்ன சொல்ல வராரு, நான் வந்து என்னுடைய பேட் லக் இது, நான் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வரப்போ என்கிட்ட என்னோடய பர்ஸில் வந்து நான் 4 quids வச்சுட்டு இருந்தேன். ஓகே, அந்த நாட்டினுடைய மணியோட மதிப்பு 4 quids வச்சுருக்கிறேன். அந்த நான் ஒரு லெட்டரில் என்னுடைய க்ரஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாம்ப், அவங்களுடைய ஃபேமிலியோட சீல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லெட்டரில் எங்களுடைய ஃபேமிலி சீல், அந்த க்ரஸ்ட்டை நான் சீல் பண்ணுறதுக்காக ஸ்டாம்ப் பண்ணுறதுக்காக எடுக்கும்பொழுது என்னுடைய பர்ஸை வந்து டேபிளே லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்கிட்ட இருந்த சில சில்வர் காயின்ஸை வச்சு நான் டாக்ஸிக்கு கொடுத்தேன், ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டேன். பட் இப்போ என்கிட்ட இருக்கிறது வெறும் 6 penny தான் இருக்குது, லிட்டில் 6 penny தான் இருக்குது. இது வந்து எனக்கு பத்தாது, நான் இன்னும் இறங்கி என்னுடைய கேபுக்கு போகணும், என்னுடைய கேபில் போகிறதுக்கு வேணும், நான் தங்குற இடத்துக்கு வேணும், டிப்ஸ் கொடுக்க வேணும், திரும்பி நான் ரிட்டர்ன் ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வேணும், அங்கேருந்து பிரில் மேனருக்கு வரதுக்கு எனக்கு எப்படி ஒரு 2 to 3 quid எனக்கு தேவைப்படுது. நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அதை நான் என்ன பண்ணிவிடுவேன், மண்டே நான் வந்தோடனே மம்மிக்கிட்ட கேட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட் செட் ஸ்லெதர்பாய் ஆஃப்டர் அ மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன். ஓகே, நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லெதர்பாய் சொல்கிறேன். தேங்க்ஸ் awfully, it's jolly good of you. What a lucky thing for me that I should have chanced across one of the matters friends. It will be a lesson to me not to leave my exchequer lying about anywhere when it ought to be in my pocket. I suppose the moral of the whole thing is don't try and convert things to purposes for which they weren't intended still when a sovereign purse has your crest on it. ஓகே, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இனிமேல் நான் பத்திரமா இருப்பேன், நான் ஜாக்கிரதையாக இருப்பேன், இனிமேல் எங்கே வந்தாலும் என்னோடய பர்ஸை நான் விட்டுட்டு வர மாட்டேன், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்பொழுது அப்போ இவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்லேருந்து க்ரஸ்ட்டு அந்த சிம்பிளை, உங்களோட ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த சிம்பிளை எடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஓகே, வாட் இஸ் யோர் க்ரஸ்ட் பை த வே? ஸ்லெதர்பாய் ஆஸ்க்டு கேர்லெஸ்லி. அவர் என்ன கேட்க ஆரம்பிக்கிறார், உன்னோட க்ரஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Not a very one, said the youth, a demi-lion holding a crosslet in its paw. ஒரு சிங்கம்
தன்னுடைய கால்களை தூக்கி கொண்டு அந்த இடத்துல ஒரு கிராஸை பிடிச்சிட்ருக்கோம், அதுதான் எங்கள் ஃபேமிலியோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். When your mother wrote to me giving me a list of trains, she had, if I remember rightly, a greyhound current on her notepaper, observed Sletherby. There was a tinge of coldness in his voice. இப்போ தான் இவருக்கு என்ன ஆகுது, ஒரு டவுட் வருது. உங்களுடைய அம்மா எனக்கு என்னென்ன ட்ரெயின் டைமிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுனாங்க, அதில் உங்கள் கிரெஸ்ட் சிம்பிள் என்னவா போட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிரே ஹார்ன் கரண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேட்டை நாயை ஒரு சிம்பிளாக போட்டுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி பேசுகிறார். That is the jago crest, responded the youth promptly. The demi-lion is the salpin crest. உடனே இவர் என்ன சொல்கிறான் இந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டை நாய் என்பது ஜாகோவோட கிரஸ்ட், லயன் என்பது சால்பனோட கிரஸ்ட். அவங்க அம்மா பேர் என்ன, சால்பன் ஜாகோ. மேபி அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஒன்று அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலியோட கிரஸ்ட்டாக இருக்கலாம், இன்னொன்று அவங்களுடைய ஃபேமிலியோட கிரஸ்ட்டாக இருக்கலாம். 2 கிரஸ்ட் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். We have the right to use both, but I always use the demi-lion because after all we are really salpins. அவன் என்ன சொல்கிறான், ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நான் எப்போவுமே டெமிலயன் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள்லாம் சால்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் டெமிலயன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். There was silence for a moment or two and the young man began to collect his fishing tackle and other belongings from the rack. Okay, my station is the next one, he announced. ஓகே, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக ஆகிட்ட பிறகு அந்த யங் மேன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃபிஷ்ஷிங்கு ராடு, அந்த அவனுடைய எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே அந்த ரேக்கு, அந்த ட்ரெயின் மேலே வச்சுருப்பாங்க இல்லையா ரேக்கு, அதிலேருந்து எடுக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், என்னுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துருச்சு, நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த காசு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். I have never met your mother, said Sletherby suddenly. Though we have corresponded several times, my introduction to her was thought, though political friends. Does she resemble you at all in future? I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to me. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஒரு கொஷினை போடுறாரு. என்ன இவன் சொல்கிறது பொய்யா உண்மையானு தெரியாமல் இவர் ஒரு கொஷின் போடுறாரு. என்னென்னா, உங்களுடைய அம்மாவை நான் எப்பவுமே மீட் பண்ணதில்லை, நான் லெட்டர்ஸில் தான் நான் பார்த்துருக்குறேன். ஒருவேளை என்னை பிக்கப் பண்ண அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தால் அவங்கள நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அவங்க எப்படி உங்களை மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உடனே அவன், ஷீ சப்போஸ் டு பி லைக் மீ, ஷீ ஹேஸ் த டார்க் ப்ரௌன் ஹேர் அண்ட் ஹை கலர், இட் ரன்ஸ் இன் டு அவர் ஃபேமிலி. ஐ சே திஸ் இஸ் வேர் ஐ கெட் அவுட் அப்படின்னு. ஓகே, அவன் என்ன சொல்கிறான், என்ன மாதிரியே இருப்பாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்கும், நல்ல கலர் காம்ப்ளெக்ஷனாக இருப்பாங்க. நாங்கள் என்னை பார்த்தா அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், அவங்கள பார்த்தா என்னை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே இறங்க போகிறேன், குட் பை செட்ஸில் இறங்க போகிறேன்னு சொன்னவொடனே ஸ்லெதர்பை என்ன சொல்கிறாரு, குட் பை அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹவ் ஃபர்காட்டன் த 3 quid, said the young man, opening the carriage door and pitching his suitcase onto the platform. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே 3 quid மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டாப் ஆனோன்னா அந்த கேரேஜ் ஓப்பன் பண்ணி அவனுடைய திங்ஸு சூட்கேஸ்லாம் எடுத்து கீழே பிளாட்ஃபார்மில் வச்சுட்டு கேட்குறான். ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் லெண்டிங் யூ 3 pounds or 3 shillings, said Sletherby severely. எனக்கு உங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு Sletherby சொல்கிறார். பட் யூ said, I know I did. My suspicions hadn't been roused then, though I hadn't necessarily swallowed your story. The discrepancy about the crest put me on my guard, notwithstanding the really brilliant way in which you accounted for it. Then I said, I laid a trap for you. I told you that I had never met Mrs. Salpanjago. As a matter of fact, I met her at lunch on Monday last. She is pronounced Blonde. Okay, here என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது என்னுடைய டவுட் வரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். பட் ஐ ஹாவ் டவுட் நவ், எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கிரெஸ்ட் அப்படின்ற விஷயத்துலேயே எனக்கு டவுட் ஆகிடுச்சி. ஆனால் அதை நீ சாமர்த்தியமாக நீ என்ன பண்ணிவிட்ட, அதை டேக்கிள் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்கள் மம்மியை நான் என்னை கூப்பிடுறப்போ நான் அவங்கள இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்கள நான் லஞ்சில் மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு டார்க் ப்ரௌன் ஹேர் கிடையாது, இட் இஸ் பிளாண்டே. பிளாண்டேனா இட் இஸ் கோல்டன் கலர் ஹேராக இருந்தாங்க. அப்போ நீ சொன்னது பொய் தானே, என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார்.
The train moved on, leaving the soy distant cadet of the Salpanjago family cursing furiously on the platform. ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. அந்த சால்பன்ஜாகோ ஃபேமிலியில் இருக்கிற அந்த பையனோட சாபத்தை இவர் என்ன பண்ணிக்கினாரு, வாங்கிக்கினாரு. ஓகே, இவர் வெளில அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. Well, he hasn't opened his fishing expedition by catching a flat, chuckled Slitherby. He would have an entertaining story to recount at a dinner that evening, and his clever little trap would earn him applause as a man of resource and alertness. He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drew up at his destination. On the platform, he was greeted sedately by a tall footman and noisily by Claude People Casey, who had apparently travelled down by the same train. வாட் ஹேப்பன்னா, இதை யோசிச்சுட்டே ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு, இதை யோசிச்சுட்டே வர. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம டின்னரில், ஈவினிங் டைமில் டின்னரில் எல்லா கெஸ்ட்டும் இருக்கிறப்போ நம்ம இதை சொல்லணும், நம்மளுடைய இன்டெலிஜென்ட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றதை அப்படியே ட்ரீமிங்லேயே வரதுக்குள்ளே அந்த இறங்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்தாச்சு. அங்கே இறங்குறப்போ ஒரு பெரிய டால் மேன் இருந்தார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாட் பீப்பிள் கேசி. அவரும் அதே ட்ரெயினில் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் வந்திருக்கிறார். Hello Slitherby, you spending the weekend at Brill? Good, excellent. We will have a round of golf together tomorrow. I will give you your revenge for Hoylake. Not a bad course here as inland courses go. Here we are. Here's a car waiting for us and very nice too. Okay, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே வாங்க Slitherby, குட், வெரி குட். நீங்கள் பிரில்லில் தங்க போகிறீங்க இந்த வீக்கெண்டு, எக்ஸலண்ட்டு. உங்களை நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு கோல்ஃப் கோர்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், அங்கே விளையாடலாம் வாங்க. நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக கார் வந்துச்சு, எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கார் ரொம்ப நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. த கார் விச் ஒன் த கேசிஸ் அப்ரூவல் வாஸ் சம்டர்ஸ் லுக்கிங் வெஹிக்கல் which seemed to embody the last word in elegance, comfort and locomotive power. Its graceful lines and symmetrical designs masked the fact that was an enormous wheel structure combining the features of a hotel lounge and an engine room. ஓகே, அந்த கார் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி எலிகன்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி அந்த கார், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வெஹிக்கல் டு போஸ்ட் சேஸ் இன் விச் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் யூஸ் டு ட்ராவல், exclaimed the lawyer appreciatively. And for Slitherby's benefit, he began running over the chief points of perfection in the fitting and mechanism of the car. ஓகே, நம்ம காலத்தில் அப்படியெல்லாம் பார்த்தோம்னா அந்த கோச் வண்டி இருக்கும் இல்லையா, குதிரை வண்டி இருக்கும், கேரேஜ். அப்போல்லாம் எந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பார்க்க போகிறார். Slitherby heard not a single word, noted not one of the details that were being expounded to him. His eyes were fixed on the door panel on which were displayed two crests, a grey hot current and a demi line holding in its paw a cross or crosslet. ஓகே, கார்க்குள்ளே ஏறி உக்காந்ததுலேருந்து கேசி கிளாட் பீப்பிள் என்ன பண்ணுறாரு, அந்த பிரில் மேனரை பற்றி, சால்பன்ஜாகோவை பற்றி, அந்த இடத்த பற்றி, காரை பற்றி எவ்வளோ பேசிக்கிட்டே வராரு, அந்த இடத்து மக்களை பற்றி. ஆனால் உள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே Slitherby ஒரே ஒரு வார்த்தை கூட கிளாட் பீப்பிள் சொல்கிறத கேட்கவே முடியல. அவரோட கவனம் எல்லாமே எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோட டோரில் இருக்கக்கூடிய பேனலில் இருந்த அந்த க்ரெஸ்ட், அந்த சிம்பிள்ஸை பார்த்த உடனே இவருக்கு பேச்சே வரல. என்ன சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் 2 சிம்பிள்ஸ் இருந்தது. ஒன்று வந்து டெமிலைன் இருந்தது, இது கிரே ஹாண்டும் இருந்தது, வேட்டநாயும் இருந்தது, சிங்கமும் இருந்தது. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சது அந்த பையன் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி. The Casey was not the sort of man to notice an observed silence on the part of a companion. He had been silent himself for nearly an hour in the train, and his tongue was making up for the last time political gossip, personal anecdote, and general observation flowed from him in an uninterrupted stream as the car sped along the country roads. From the inner history of Dublin labours, troubles, and the private life of the Prince Designate of Albania, he progressed with an essay volubility to an account of an allied happening at the 9th hole at Sandwich, and a verbatim report, a remark made by Duchess of Perthshire at a tango tea. கேசி வந்து உட்காந்து உடனே பேசிக்கிட்டே வராரு. ஆனால் இவரோட சைலன்ஸை பார்த்து அவர் என்ன நோட் பண்ணார்னா, ட்ரெயினில் 1 மணி நேரம் அமைதியாக வந்ததுனால
அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு போல இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிஷியனை பற்றி பேசுகிறார், காசிப்பை பற்றி பேசுகிறாரு, அவரோட பர்சனல் அனெக்டோட்டை காட்டுறாரு. அங்கே அந்த நாட்டினுடைய அல்பேனியா நாட்டினுடைய பிரின்ஸை பற்றி சொல்கிறாரு, டாங்கோட்டியை பற்றி சொல்கிறாரு. எல்லாமே அந்த சுற்றியில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். Just as the car turned in at the Brill entrance gates, the Casey captures Leatherby's attention by switching his remarks to the personality of the hostess. Brill மேனரோட என்ட்ரன்ஸ் கேட்டில் கார் வந்து நிற்கிது. இப்போவாது கேசி என்ன நினைக்கிறார், ஸ்லெதர்பாயோட அட்டென்ஷனை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, brilliant woman, level headed, a clear thinker, knows exactly when to take up an individual or a cause, exactly when to let him or it to drop. Influential woman but spoils herself and her chances by being too restless. No repose, good appearance too till she made that idiotic change. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பிரில்லியன்ட் உமன், ஒரு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய உமன், அவங்கள பார்த்தாலுமே ஒரு தனி மரியாதை, ரொம்ப செல்வாக்குள்ளவங்க, அவங்களோட அப்பியரன்ஸை இப்படி கெடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சேஞ்ச் குவயர்டு ஸ்லெதர்பாய், வாட் சேஞ்சா என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லெதர்பாய் என்ன பண்ணுறாரு, நேற்றுக்கு அந்த நேரத்தில் கேட்குறார், வாட் சேஞ்ச் யூ டோன்ட் மீன் டு சே, ஓ அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் ஒன்லி நோன் ஹர் ஜஸ்ட் லேட்லி, ஷி யூஸ் டு ஹாவ் பியூட்டிஃபுல் டார்க் ப்ரௌன் ஹேர் which went very well with her fresh complexion. Then one day about 5 weeks ago she electrified everybody by appearing as a brilliant blonde, quite ruined her looks. Here we are. I say, what's the matter with you? You look rather ill. Okay, என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்குறப்போ, ஓ உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் இப்போ தான் அவங்கள பார்த்தீங்க இல்லையா, நாங்கள் ரொம்ப காலமாக எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தோம்னா, டார்க் ப்ரௌன் ஹேரில் சூப்பராக இருப்பாங்க. இன்னும் ஒரு 5 வீக்ஸ் பிஃபோர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஹேர் கலரிங்கை மாற்றி பிளாண்டே கலர், கோல்டன் ஹேர் கலராக மாற்றிட்டாங்க. அதனால் அவங்களுடைய அப்பியரன்ஸே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தரை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன பண்ண முடியாது, எதை பற்றியும் பேச முடியாது. இப்போ இவரோட பொலிட்டீஷியன் ஆகணுன்ற ஆசை போயிடுச்சு. இப்போ அந்த பையன் வந்து எனக்கு இந்த அங்கிள் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவங்க வந்து கண்டிப்பாக இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ எதையுமே நம்ம ஸ்மார்ட்டுன்னு நினச்சி இன்டெலிஜென்ஸ் நினச்சி தப்பாக மூவ் பண்ணக்கூடாது, தவறுதெல்லாம் புரிந்து கொள்ளுதல் கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட இந்த ஸ்டோரி. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.